சர்க்கார் குரல் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த அரசியல் கட்சி தலைவரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பல பதவிகளில் இருந்த மூத்த அரசியல் கட்சி தலைவர் காலமாயிருக்காரு. நல்லக்கண்ணு ஐயாவை தான் நம்ம சொல்கிறோம். அதை பற்றி முழுமையாக அவரோடு சேர்ந்து பயணித்ததாக இருக்கட்டும், பல செய்திகளை வெளியிட்ட மூத்த செய்தி ஆசிரியர் கேவிஎஸ் நம்மளோடு இணைந்திருக்கின்றார். பல தகவல்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். நல்லக்கண்ணு ஐயாவை பொறுத்தளவு மூத்த அரசியல் கட்சி தலைவர், அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்லுவார். நல்லக்கண்ணு அவருடைய மறைவுங்கிறது ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தவர், மக்களுக்காக வாழ்ந்தவர், மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். 100 ஆண்டு காலம் என்பது இயற்கை நிச்சயமாக 100 ஆண்டு காலம் ஒரு மனிதை வாழ வைப்பது என்பது மிகப்பெரிய விஷயம். அவர் 100 ஆண்டு காலம் வாழ்ந்தால் என்றால் அவருடைய ஒழுக்கமான வாழ்க்கை முறை, நேர்மையான கொள்கை பிடிப்பு, கம்யூனிஸ்டம் மீது அதீதமான ஒரு பற்று, இது எல்லாமே தான் அவரை 100 ஆண்டுகளாக வாழ வைத்திருக்கிறது. அத்தகைய தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடைய கம்யூனிச கொள்கையை, அவருடைய கம்யூனிஸ்டின் மீது இருந்த பற்றை, அவருடைய கம்யூனிசம் அவரை எந்த அளவுக்கு அவரை பாராட்டி அவரை உயர்த்தி வைத்திருக்கிறது, அவரை எந்த அளவுக்கு ஒரு மனிதனாக ஆகி இருக்கிறது. கியூபாவுடைய மறைந்த அதிபர் ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்வார், சமூகம் என்னை கம்யூனிஸ்ட் ஆக்கியது, கம்யூனிசம் என்னை மனிதனாக்கியதுன்னு சொல்லுவார். அதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அவருடைய மறைவு என்பது நமக்கு இழப்பு தான். ஆனால் இயற்கையில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மாபெரும் இழப்பை இவர்கள் எப்படி ஈடுகட்ட வேண்டும் என்றால், அவர் போற்றிய கொள்கைகளையும் அவர் சொன்ன வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை முறையும் தனது அணிகளுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி பயிற்றுவிக்க வேண்டும். நல்லக்கண்ணு ஐயாவை பொறுத்தளவு சில காலம் அவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டிய ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டதாகவும், எதற்காக அவர் வாழ்ந்தார், இது பல பேருக்கு இன்னும் தெரியாது. அதை பற்றியான விரிவாக்கத்தை கொஞ்சம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சுதந்திரத்துக்கு பிறகு, அதாவது ஹைதராபாத் நிஜாம் இந்தியாவோட இணைய மறுத்தார். அந்த நேரத்தில் ஹைதராபாத் நிஜாமை இந்தியாவோட இணைக்க படைகள் அனுப்பணும் அப்படின்னு மத்திய அரசு முடிவு செய்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் தெலுங்கானாவில் மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. ஹைதராபாத் நிஜாமை எதிர்த்து எல்லா மக்களும் நிலம் தங்களுக்கே சொந்தம் என்று சொல்லி ஆயுதம் ஏந்தியெல்லாம் போராடினாங்க. ஆயுதம் ஏந்தி நிஜாமுக்கு எதிரான பெரிய போராட்டத்தை அவங்க நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நிறைய ஆடல்களும் நிஜாமுக்கு எதிராக அவர்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டு ஆயுதங்களை ஒரு மல்லு சுராஜ் என்று ஒரு தலைவர், பெண் தலைவர் இருந்தார். அவர் எத்தகைய பயிற்சி பெற்றிருந்தார், குதிரை மீது ஏறிக்கொண்டு கடிவாளத்தை வாயில் வைத்துக்கொண்டு 2 பக்கம் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டே போவார். அந்த அளவுக்கு அந்த வீர பெண்மணியாக மல்லு சுராஜ் அவர்கள், பின்னால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக கூட இருந்தார். அந்தகைய போராட்டம் நடந்ததை காரணம் காட்டி கம்யூனிஸ்ட் கட்சி மீது தடை விதிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தடை விதிச்சிட்டாங்க. இவங்க இராணுவத்தை அனுப்பிச்சு நிஜாமை பிடிக்கிறதுக்கு இராணுவத்தை அனுப்புகிறேன் ஜெனரல் சௌத்ரி தலைமையிலும் வெள்ளோடிங்கிற ஐசிஎஸ் ஆஃபீஸர் தலைமையிலையும் இவங்க அனுப்புகிறாங்க. அந்த படைகள் போய் நிஜாமை பிடிச்சாச்சு. நிஜாம் ஹைதராபாத்தில். ஆனால் விவசாயிகள் போராட்டத்தை இந்த பேரால் விவசாயிகள் போராட்டத்தை பூரா காங்கிரஸார் ஒடுக்கினார்கள். அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தடையும் விதித்தார்கள். அப்படி தடை விதிக்க போது கம்யூனிஸ்ட் கட்சியை வளர்ப்பதற்காக தலைமறைவாக கட்சியை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பில் இத்தகைய தலைவர்கள் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். பி ராமமூர்த்தி போன்ற தலைவர், பிடி ரணதீவே, பி ராமமூர்த்தி, EMS நம்பூதிரிபாட். அப்போ கட்சி தடை செய்யப்பட்டதால் தலைமறைவு வாழ்க்கையை கட்சியை வளர்த்திருக்க வேண்டிய பணியில் அவர்கள் ஈடுபட்டார். மாடு வேடத்தில் செல்வார்கள், அல்லது ஏதாவது ஒரு வீட்டில் தங்கியிருப்பார்கள். இப்படி ஜீவா போன்ற தோழர்களும் கட்சியை வளர்த்தெடுத்தார்கள். அப்படி இருக்கும்பொழுது நல்லக்கண்ணு பிடிபட்டு விட்டார். பிடிபட்ட பிறகு அவர் சிறையில் அனுபவித்த கொடுமைகள் ஏராளம். காவல் நிலையத்தில் அவரை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அவருடைய முடிகளெல்லாம் பிடுங்கி எறிந்து அவருக்கு கையில் அவர் கட்டு போட்டு, அந்த கட்டு இன்ன வரைக்கும் அந்த தழும்பு இருக்கும் பின்னாடி கட்டி. அந்த மாதிரியான ஒரு ஏகப்பட்ட கொடுமைகளை அனுபவித்தார். சிறையிலும் பண்ணுற போது அவர் போர்க்குணமிக்கையவர் சிறையில் சட்டப்பூர்வமான உரிமைகளை கேட்டு போராடினார். கம்யூனிஸ்டுகளுக்கு நாங்கள் அரசியல் கைதிகள், நாங்கள் கிரிமினல் குற்றவாளிகளாக எங்களை நடத்தக்கூடாது, எங்களுக்கு அரசியல் சட்டப்படி அரசியல் கைதிகளுக்கான உரிமைகளை வேணும்னு சொல்லி சிறையிலும் போராடினார். அதனால் சிறையிலும் அவர் நினைவிழக்கும் வரை கூட தாக்கப்பட்டிருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, ஏராளமான கம்யூனிஸ்ட் தலைவர்கள், கோவை மாவட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ கே ரமணி போன்ற தலைவர்களும் அந்த நேரத்தில் அத்தகைய போராட்டத்திற்காக தாக்கப்பட்டார்கள். இத்தகைய போர்க்குணம் மிக்கவர் தான் தோழர் நல்லக்கண்ணு. ஜாதி அரசியல் இன்றைக்கி தலை தூக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடில் ஜாதி பிரச்சனை கூட வரும் பொழுது நல்லக்கண்ணு மிக அமைதியான ஒரு பேரணி நடத்தியதும் அதனுடைய விவரங்களும் அவரை பற்றி விரிவாக்கமாக சொல்லுவோம். நெல்லையில் மிகப்பெரிய ஜாதி கலவரம் நடைபெற்றது. அந்த ஜாதி கலவரத்தில் நல்லக்கண்ணு அவர்களின் தந்தையார் கொலை செய்யப்பட்டார். தந்தையாரை கொலை செய்தது வேற்று ஜாதியை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறவர்கள் தான் கொலை செய்தார்கள். ஆனால் நல்லக்கண்ணு அதற்காக வெறுப்படைஞ்சோ, நம்ம தந்தையே கொண்டுட்டாங்களே, இவங்களுக்கு என்ன பண்ணணும், இவங்களுக்காக நம்ம என்ன போராடணும்னு நினச்சா அவர் ஒதுங்கவோ அல்லது அமைதியாகவும் இருக்கலை. அந்த நேரத்தில் கூட 2 சமூகமும்
தன் தந்தையை கொண்ட சமூகமும் சரி, மற்ற சமூகங்களும் சரி இணைந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர் மிகப்பெரிய பேரணி, அமைதி பேரணி தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தவர். அத்தகைய சமூக நல்லிணக்கத்திற்காக அத்தகைய தியாகத்தை செய்யக்கூடியவர். தந்தையை கொலை செய்தாலும் கூட அவர்களும் இவர்களும் ஒன்றிணைந்து தான் இருக்க வேண்டும். அவர்கள் அறியாமல் செய்திருக்கிறார்கள், தூண்டிவிடப்பட்டு இத்தகைய கலவரங்கள் நடக்கின்றன என்பதை உணர்த்தும் விதத்தில் நல்லக்கண்ணு அவர்கள் அத்தகைய அமைதி பேரணி நடத்தி மிகப்பெரிய பாராட்டுதல்களை அனைத்து கட்சி தலைவர்களும் பெற்றார். ஒரு மூத்த செய்தி ஆசிரியராகவும் சரி, நல்லக்கண்ணோடு சேர்ந்து பயணித்திருக்கீங்க. அவருடைய நற்குணங்கள் என்னென்னலாம் அவருக்கு பிடிக்கும், எப்படி வாழணும்னு நினச்சாரு, அதுபடி தான் அவர் வாழ்ந்திருக்காரா, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்கள். அவரை பொறுத்த எளிமையானவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். பத்திரிகையாளர்களாக எங்களுக்கும் அதை பற்றி நன்றாகவே தெரியும். அவரோட பேட்டி காணும்போதும் சரி, அவர் பேட்டி காணும்போது யாராவது கோபப்படுத்தும் பிறகு கேள்வி கேட்டால் கூட அவர் சிரித்து கொண்டே அவர் விளக்கம் சொல்லுவாரே தவிர, நீ என்ன இப்படி இப்போ எல்லாம் பார்க்குறோம் நம்ம, நீ எந்த பத்திரிக்கை, நீ என்ன சொல்கிற, நீ என்ன இப்படி கேட்டு வரியா அப்படின்னு ஒரு தலைவர்களும் பேசுகிறத, பத்திரிகையாளர் நோக்கி பேசுகிறத பார்க்குறோம். அப்படி இல்லை. அவர் என்ன நினைக்கிறார்னா, இவர் கேட்ட கேள்வி நமக்கு கோபம் மூட்டலாம், ஆனால் மக்கள் மத்தியில் இருக்கிற சந்தேகத்திற்கு நம்ம இப்படி தான் விளக்கம் சொல்லணும். இப்போ தான் இது ஒரு தருணமாக பயன்படுத்தி கொண்டார் அவர். அவருடைய அந்த புத்திசாலித்தனம், அதாவது எதிர்த்து கேள்வி கேட்டாலும் இது மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய, எதிர்க்கட்சியினர் எழுப்பக்கூடிய கேள்வி, இதற்கு நமக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் அதை பயன்படுத்தி கொண்டார் அவர். அத்தகைய அணுகுமுறையை கொண்டவர் அவர். பத்திரிகையாளர்கள் தாமதம் வருகிறான பத்திரிகையாளர் வராங்க ஐயா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணுவார். அதனால் வரட்டும் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிவிட்டு எல்லோரும் என்ன சாப்பிடணும் அதான் சாப்பிடுவார். அந்த மாதிரி எளிமையானவர். கட்சியிலும் சரி, பத்திரிகையாளர் மத்தியிலும் சரி அத்தகைய எளிமையானவர். எத்தகைய பந்தாவையும் எதிர்பார்க்க மாட்டார். யார் என்ன கேள்வி கேட்டாலும் எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் அரசியல் வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். எத்தனை முதலமைச்சர்களோடு சேர்ந்து பயணித்தார். கூட்டணி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நல்லக்கண்ணுடைய பங்கு எப்படி இருந்தது? கூட்டணி என்ற பிரச்சனைகள் வரும்போது முதலில் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்டுகளின் இலக்காக இருந்தது. அதனால் காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக கூட்டணி அமைப்பவர்களுடன் இவர்கள் கூட்டணி அமைத்தார்கள். ஆனால் விசா காலத்தில் அவசர நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட காலத்தில் காங்கிரஸை ஆதரித்தது கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை எதிர்த்து நின்றது. ஏன் அவர்கள் ஆதரித்தார்கள் என்றால், அந்த நேரத்தில் வலதுசாரி தலைவர்கள் தலை தூக்கி விட்டார்கள் இந்தியாவில். அந்த வலதுசாரி தலைவர்கள் இந்த இந்திரா காந்தி அரசை கவிழ்க்க முயற்சி பண்ணுகிறார்கள். அத்தகைய கவிழ்ப்பு நடவடிக்கைகளில் இந்திரா காந்தி அம்மையாரை நாம் காப்பாற்ற வேண்டும், வலதுசாரிகளுடைய கை ஓங்க அனுமதித்து விடக்கூடாது என்ற சரியான நிலைப்பாட்டை கட்சிக்கு எடுத்துக்காட்டி வழிநடத்தியவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். அதைத்தான் பின்னாடி நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் கட்சி போனவன் வலதுசாரிகள் தலை தூக்கி விட்டார்கள். அதற்கு அன்றே அவர் அதை கணித்து இந்திரா காந்தி அம்மையாரை ஆதரித்தார். அதே போன்று ஈழத்தமிழர்கள் விவகாரத்தில் ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் அது என்று அங்கீகரித்த கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மத்தியில் உள்ள காங்கிரஸ் அரசு என்ன வெளியுறவு கொள்கையை எடுத்ததோ அதே வெளியுறவு கொள்கையை எடுத்து விட்டார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் கொள்கையை பின்பற்றி ஒரு தேசிய இன விடுதலை போராட்டம் அங்கே நடைபெறுகிறது, ஒரு தேசிய இனம் அங்கே ஒடுக்கப்படுகிறது, அடக்கப்படுகிறது என்பதை மக்களுக்கு தெரிவித்து அதற்கேற்ற நிலைப்பாடை எடுத்தவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர். அதற்கு நல்லக்கண்ணு அவர்கள் மிகவும் துணையாக இருந்தார், உறுதுணையாக இருந்தார் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இப்போது தேசிய அளவில் இருக்கக்கூடியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. ஆனாலும் இன்று வரை அவர் அரசு மருத்துவமனையில் தான் அவருக்கான மொத்த சிகிச்சையுமே பெற்று வராரு. அவருடைய குடும்ப உறவுகள் எத்தனை பேர், என்ன மாதிரிலாம் அவங்க இந்த சிகிச்சையை கையாண்டாங்க? அவருடைய மனைவி ஆசிரியர் இருந்தவங்க. தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரை கட்சியிலிருந்து முழு நேர ஊழியர்களுக்கு என்று ஒரு ஊதியம் கொடுப்பார்கள். அந்த ஊதியத்தை வைத்து தான் அவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும். அவர்களுக்கான மருத்துவ செலவை கட்சி தான் பார்க்கும். கட்சி பார்க்கும் என்றால் கட்சியிடம் பெரிய அளவுக்கு நிதியை ஒதுக்கி நீங்கள் அப்போலோவில் போய் பாருங்கள் அல்லது வேறு மிகப்பெரிய மருத்துவமனைக்கு சென்று பாருங்கள் அப்படின்னு சொல்லி கட்சியால் அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி செயல்படுத்த முடியாது. அதனால் அரசு மருத்துவமனைகளிலே சிறப்பான வசதிகளை கொண்ட ஒரு மருத்துவமனைக்கு தான் இவர்கள் அனுமதிப்பார்கள். ஆனால் சுயமாக அவர் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் என்றால் அவர் 80 ஆண்டு காலத்துக்கு மேலாக அரசியலில் இருந்திருக்கிறார். நாட்டுக்காக போராடி இருக்கிறார், மக்களுக்காக போராடி இருக்கிறார், சமூக நல்லிணக்கத்திற்காக போராடி இருக்கிறார். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் போராட்டம் நடத்தியது, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான சலுகைகளை பெற மறுத்தது, கட்சி கொடுத்த முழுநேர ஊதியத்தை வைத்து மட்டுமே கட்சியை தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொள்ள ஒரு திட்டம் போட்டுக்கொண்டு செயல்பட்டது. அதை மீறி நம்ம செலவு பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய வருவாய் கட்சி நம்ம கொடுத்துருக்குது, இதுக்குள்ளே தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும் என்று தன்னைத்தானே தகவமைத்து கொண்டு மிகப்பெரிய தலைமை பதவி போனாலும் கூட
பெரிய தலைவர்களுடன் தொடர்பு இருந்தாலும் கூட எத்தகைய வசதிகளையும் பெறாமல் கட்சிக்காகவே அவர் வாழ்ந்து, ஏனென்றால் அந்த கம்யூனிசம் தான் இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியும், தொழிலாளர்களை வாழ்விக்க முடியும், விவசாயிகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்று அவர் உறுதியாக நம்பியதால் தான் அந்த கம்யூனிச கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்ததால் இந்த அரசு மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலைக்கு அவர் இருக்கிறார். இன்று இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சி முக்கிய தலைவர்கள் எல்லாம் ஒரு நிலைப்பாடுன்னு வந்தால் நிறைய விஷயங்களில் மாறுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் நல்லக்கண் ஐயா வந்து ஒரே கட்சி, அது கடைசி வரை ஒரே கட்சி, ஒரு 80 ஆண்டு காலம் அவர் வந்து பயணிச்சிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அவருடைய மற்ற மாற்று கட்சிகளுடைய தலைவர்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும்? தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரை அனைத்து கட்சி தலைவர்களும் அவர் மீது மிகுந்த மரியாதை வைத்திருந்தார்கள். கருணாநிதி அவர்களும் சரி, நல்லக்கண்ணு அவர்களை மிகவும் மரியாதையாக நடத்தினார்கள். மிகவும் மதிப்புக்குரிய ஒரு தலைவராக அவர் பாராட்டி போற்றியிருக்கிறார் கருணாநிதி அவர்களும். அதேபோல் ஜெயலலிதா அம்மையாரும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களிடம் மிக நல்ல அணுகுமுறையை வைத்திருந்தார். மிகுந்த மரியாதையும் வைத்திருந்தார். இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மிகுந்த மரியாதை கொடுக்குறாங்க, மிகுந்த அன்பு வச்சுருக்கிறாங்கன்னா அந்த தலைவர்கள் அமுக்குறாங்கன்னு தான் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் நடக்குது. இவங்கெல்லாம் வந்து அவங்கள பாராட்டுவாங்க. ஆனால் அந்த கம்யூனிஸ்ட் கொள்கையை வந்து அவங்க பாராட்ட மாட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தான் அவர் இப்படி ஒரு வார்த்தெடுத்திருக்கு, கம்யூனிஸ்ட் கொள்கைகள்லாம் அவர் இத்தகைய உருவாக்கத்தை அவர்கிட்ட ஏற்படுத்தியிருக்குங்கிறத சொல்ல மாட்டாங்க. தனிப்பட்ட முறையில் நல்லக்கண்ணு அவர்களை மட்டுமே இவர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் அதுக்கு பின்புலமாக இருந்தது எது? செங்கொடி இயக்கம் தான். கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதுக்கு பின்புலமாக இருந்தது. அதைத்தான் அதை முன்னிறுத்த மாட்டார்கள். ஏன்னா அப்படி கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை முன்னிறுத்தினால் அந்த கட்சி கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் வளர்ந்துவிடும். அதனால் தனிப்பட்ட முறையில் மட்டும் இந்த தலைவர்கள் மீது மரியாதை வைப்பது, தனிப்பட்ட முறையில் இந்த தலைவர்களை பாராட்டுவது, அவர்கள் இறந்த பிறகு மிகப்பெரிய மரியாதை அவர்களுக்கு கொடுப்பது என்ற நிலை தான் திமுக, அதிமுகவில் எல்லா கட்சிகளும் பொறுத்தவரை அத்தகைய நிலைமை தான் எடுத்துக்கிறார்கள். தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரைக்கும் எப்படி, ஜெயலலிதா அம்மையார் மிகவும் பொறுமையான குணம் கொண்டவர். ஒரு தடவை ஜெயலலிதா அம்மையாருடன் அவர் கூட்டணி வைத்து கேடிகே தங்கமணி அவர்கள் தேனி தொகுதியில் போட்டி போடுறார். அப்போ நல்லக்கண்ணு மதுரைக்கு வர்றார் பிரச்சாரம் பண்ணும்போது. அப்போ அந்த தேனி தொகுதி கேடிகே தங்கமணியை பற்றி உங்களுக்கு சொல்லணும். அவர் பாரட்டில் படித்தவர், இந்திரா காந்தியோட கிளாஸ்மேட் அவர். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டி சட்டை போட்டு ஒரு மஞ்சள் பை தான் கையில் எடுத்துகிட்டு போவார். இத்தனைக்கும் அவருடைய சகோதரர் ஜின்னிங் ஃபேக்ட்ரி வச்சுருக்கார் தேனியில். அவர் அந்த எளிமையான பாரட்டில் படித்தாலும் அவர் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தக்கூடிய ஒரு தோழர் கேடிகே தங்கமணி அவர்கள். அவருக்காக பிரச்சாரம் பண்ண ஒரு மதுரைக்கு வர்றார். அப்போ நான் கேட்குறேன், அவர்கிட்ட நான் தான் பேட்டி காணுமோ நான் கேட்குறேன், தோழர் கேடிகே தங்கமணி வந்து எவ்வளோ பெரிய தோழர் நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் அங்கே என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா, ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற அன்பு தம்பி கேடிகே தங்கமணி எழுதி போட்டிருக்காங்க. இது எப்படி நீங்கள் சரியாக பார்க்குறீங்க, சரியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேள்வி கேட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆதங்கம், கேடிகே தங்கமணியை பற்றி எனக்கு முழுமையாக தெரியும். ஒரு இந்திரா காந்தியுடன் படித்தவர், அவர் கேள்வி கேட்டால் இந்திரா காந்தியே அசந்து போவார். அத்தகைய அளவுக்கு திறமை வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த, கொள்கைக்காக நிற்கக்கூடிய ஒரு எளிமையான தலைவர் அவர். அவர் வந்து ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற அன்பு தம்பின்னு போடுறது எனக்கு மிகப்பெரிய ஆதங்கமாக இருந்து அதை நான் அவர்கிட்ட கேட்டேன். தோழர் நல்லக்கண்ணு அவர்களிடம் கேட்டேன், ஜெயலலிதாவின் ஆசி பெற்ற அன்பு தம்பின்னு போட்டிருக்காங்களே, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தோழர்னே கேட்டேன் நான். அதுக்கு அவர் வந்து கோவப்படலை, அமைதியாக சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னார். என்ன சொன்னார்னா, அதை எழுதுனது கம்யூனிஸ்ட்டுகள் இல்லை, வெளிப்படையாக சொன்னார். அது கம்யூனிஸ்ட்டுகளுக்கு உடன்பாடும் கிடையாது இப்படி எழுதுவது. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியிலே இருந்தாலும் கூட கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுடைய ஆதரவு பெற்றன்னா போடணுமே தவிர இவருடைய ஆசி பெற்ற, இவருடைய அன்பு தம்பி அப்படிலாம் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் போடுறதே கிடையாது. அது அதிமுகவில் ஒரு ஆர்வக்கோளாறு, ஏதோ ஒரு சாதாரண தொண்டன் எழுதுனான்றதுக்காக ஒரு கூட்டணி விவகாரத்தில் நம்ம வந்து அதை பெருசுப்படுத்தி அதை இது பண்ண முடியாது. ஆனால் அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, நீங்கள் தெளிவாக நீங்கள் பத்திரிகை எழுதுங்க, எனக்கு இது உடன்பாடு இல்லை, இது தவறு, நீங்கள் எழுதுங்க, அதனால் தப்பு இல்லை, என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்லிட்டேன்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்டாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் பதில் சொன்னார். அது மாதிரி கீழே உள்ளவங்க அப்படி எழுதி விட்டுறாங்க. இதை வச்சுக்கிட்டு திமுககாரங்க அன்றைக்கி அவரை கடுமையாக விமர்சித்தாங்க. ஜெயலலிதா ஆசி பெற்ற அன்பு தம்பியா நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக அவர்கள் விமர்சித்தார்கள். அதனால் அவர் வந்து பொறுமையாகவும் எளிமையாகவும் பதில் சொல்லக்கூடியவர். தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரை அவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் சுதந்திர போராட்ட காலத்திலேயே சுதந்திர போராட்டத்திற்காக மிகப்பெரிய போராட்டங்களை எல்லாம் நடத்தியவர். அவர் மீது நெல்லை சதி வழக்கு கூட போடப்பட்டது. வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நெல்லை சதி வழக்கெல்லாம் அவர் மீது தொடரப்பட்டது. அத்தகைய சதி வழக்கில் சிறை சென்றவர். இப்படி சுதந்திர போராட்டத்துக்காக பல ஆண்டுகள் சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பென்ஷன் கொடுக்குறதுன்னு காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. அப்பொழுது அவர் நல்லக்கண்ணு என்ன சொன்னார்னா, நான் வந்து போராடியது இந்த பென்ஷனை எதிர்பார்த்து போராடலை, நாட்டு சுதந்திரம் வாங்குறதுக்காக நான் போராடினேன், அதில் நான் உறுதியாக இருந்தேன். இன்றைய நாட்டு மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது, அதற்கான கூலியாக நான் இந்த பென்ஷனை பெறவில்லை,
பெற வேண்டியதில்லை. எனவே எனக்கு வேண்டாம் என்று சொன்னவர் தான் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள். இப்படி அவர் எளிமையாக வாழ்ந்தவர். அவருடைய எளிமை வாழ்க்கை நாட்டு மக்கள் அனைவருக்குமே நன்றாகவே தெரியும். ஆனால் காலம் கடந்த பிறகு தான் அவரை பற்றிய எளிமையான வாழ்க்கை மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணம் கம்யூனிஸ்ட் கட்சி தான். கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை தோழர்களுடைய மூத்த தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறை கட்சி அணிகளுக்கும் பயிற்றுவிக்க வேண்டும், பொதுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்பது அவர்கள் செய்வதே இல்லை எப்போதுமே. அவர்கள் இறந்த பிறகு தான் அவர்களை பற்றிய விஷயங்களே தெரிய வரும். குறிப்பாக தோழர் மாயாண்டி பாரதி என்பவர் என்னோடு பணியாற்றியவர். அவர் மிக மூத்த தோழர். அவர் மிக மீளவெட்டான் ரயிலை கவிழ்த்தவர், வெள்ளையர் ஆட்சியை எதிர்த்து. இதற்காக சிறை சென்றவர். 10 ஆண்டுகள் சிறை, ஏறினால் ரயில், இறங்கினால் ஜெயில் என்று அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட தோழரை இறந்த பிறகு தான் அவரை பற்றி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. எனவே இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் அவர் முதலில் வெளி உலகத்துக்கு அவருடைய எளிமையையும் அவருடைய திறமையையும் அவருடைய போர் குணத்தையும் மக்களுக்கு அவங்க தெரிவிக்க வேண்டும். தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் காலம் கடந்த பிறகு தான் அவரை பற்றி வெளியே, அதுவும் பிற கட்சியினர் தான் அதிக அளவு அவரை பற்றி புரிந்து கொண்டு வெளியே அவரை பற்றி தெரிவித்தார்கள். தோழர் நல்லக்கண்ணு அவர்களை பொறுத்தவரை எல்லோரிடம் எளிமையாக பழகுவார். செய்தியாளர் என்ற முறையிலும் ஒரு தோழராகவே என்னை பார்த்தார். அவரை தோழர் அல்லது காம்ரேட் என்று தான் நான் கூட அழைப்பேன். எல்லோரும் ஐயா என்றும் அப்படி சார் என்றும் கூடுவேன். முந்தைய சார்ன்னு கூடுவாங்க அவரை. நான் தோழர் என்றும் காம்ரேட் என்றும் தான் அவரை நான் அழைப்பேன். அந்த அளவுக்கு அவர் எல்லோருடன் எளிமையாகவும், கீழே உள்ள தன்னை விட வயதை பார்க்க மாட்டார், தகுதியை பார்க்க மாட்டார், எதையும் பார்க்க மாட்டார். எல்லோரையும் சமமாக பார்த்து எல்லோரும் சமமாக பழகக்கூடியவர். அவருடைய ஒரு மாநாட்டில் ஒரு பெரிய மாநாடு இருந்தது. இவர் அதில் பெரிய தலைவர். அவருக்கு தனியாக, தலைவர்களுக்கு தனியாக உணவு இருந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், இது என்னப்பா இது புது இதாக இருக்குது, புது மாடலாக இருக்குது, இதெல்லாம் என்ன, தலைவர்களுக்கு தனியாரில் ஒரு ஏசி அறையில் சாப்பாடு, இந்த மாநாடை வெற்றிகரமாக நடத்த தோழர்களுக்கு ஒரு சாப்பாடு, எல்லோரும் சேர்ந்து தான் அமர்ந்து தான் சாப்பிடணும், அதனால் வரிசையிலே நின்று தான் நான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லி அவர் போனார். அந்தளவுக்கு அவர் எளிமையாகவும் தோழர்களையும் நேசித்தவர். தன்னுடைய கட்சியை உயிருக்கு மேலாக அவர் நேசித்தவர். தனது கட்சிக்கு கொடுத்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்த நிதியுதவி, கார் போன்ற வசதிகளை எல்லாம் கட்சிக்கே திருப்பி கொடுத்து விட்டவர். அந்த அளவுக்கு அவர் கட்சியையும் நேசித்தார், மக்களையும் நேசித்தார். ஒரு போராளியாகவே அவர் வாழ்ந்தார் என்பதுதான் நல்லக்கண்ணுடைய வாழ்க்கை. மூத்த தலைவர் நல்லக்கண்ணு ஐயாவை பற்றி, அவரோடு நீங்கள் பழகியது, அவரோடு சேர்ந்து பத்திரிகை துறையில் நீங்கள் பல கேள்விகள் எழுப்பியதை மிக எளிமையாக எங்களுக்கு எடுத்துரைத்ததற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி.